ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங்க. இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன கீரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னும் க்ரோ ஆகலை, பட் ஆனால் க்ரோ ஆகிற கண்டிஷன்லேயே இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன கீரைன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை. ஆக்சுவலாக இவன் என்னென்னா, நான் வாக்கிங் போகிறப்போ ஒரே ஒரு இந்த ஸ்டெம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெம்மை மட்டும்தான் எடுத்து வச்சேன். ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை இவன் வருவான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த ஒரு செடியுமே நீங்கள் வரலேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அவன் கண்டிப்பாக வருவான், ஆனால் லேட்டாக எடுக்கும் வர்றதுக்கு. அந்த மாதிரி ஸ்டோரி தான் இவனோட ஸ்டோரி. இங்கே பாருங்கள், இங்கே கூட கொஞ்சமாக தான் அந்த ஸ்டெம் வச்சேன். பட் ஆனால் இங்கேயும் வந்துட்டுருக்குறான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறான் பாருங்கள். ஏன்னா வளர்க்கிற ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இந்த கார்டனில் வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் அது இந்த ஸ்டெம்மில் தான் வருவான் அப்படின்றது எனக்கு தெரியாது. சும்மா ஒரு டவுட்டுக்காக தான் வச்சேன். பட் ஆனால் அவன் வந்துட்டான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்துடுவானுங்க. ஸோ நீங்களும் ஏதாவது எங்கேயாவது இந்த இந்த ஸ்டெம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெம்மு மட்டும் கிடச்சாலே போதும். அது எடுத்து வச்சிங்கனாவே சூப்பராக க்ரோ ஆயிடுவான். வல்லாரக்கீரை ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ உங்கள் கார்டன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வைங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டியாக அழகாக வந்துட்டுருக்குறான் பாருங்கள். அப்படியே வேர் பிடிச்சி சூப்பராக வந்துட்டுருக்குறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு கீரை தான். ஆனால் உண்மையிலே இவன் செம்ம சூப்பரான கீரை. இவன் எப்படின்னா, அந்த முடக்கத்தான் கீரையிலே காய் வருங்க இல்லையா, குட்டி குட்டியாக காய் வரும். அந்த காயில் உள்ள சீடு எடுத்துகிட்டு போட்டது. இவனுமே நாங்கள் போகிற வழியில் இருந்தான். ஸோ நாங்கள் வாக்கிங் போகிற வழியில் இருந்தால் அந்த வழியிலே இருந்தான். அந்த இதில் எடுத்துகிட்டு போட்டதான். ஸோ தூதுவளையும் இவனையும் சும்மா எடுத்துகிட்டு போட்டேன். பட் ஆனால் அவனும் வந்துட்டான் பாருங்கள், எவ்வளோ இருக்கும். முடக்கத்தான் கீரை உண்மையிலே சூப்பரானது. நம்மளுக்கு இயற்கை அவ்வளோ கீரைங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ தான் அந்த கீரையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த மாதிரி கீரையெல்லாம் சொல்லி வளர்த்துட்ருக்குறாங்க எங்களை. அதுக்கப்புறம் எங்களுக்கு மறந்தே போச்சு இந்த மாதிரி கீரைலாம் இருக்கிறதே. இப்போ திரும்ப பேக் டு இந்த கீரைலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ முடக்கத்தான் கீரை, இந்த முடக்கத்தான் கீரையும் ஈஸியாக நம்ம தோட்டத்தில் வளர வேண்டிய ஒன்று தான். ஸோ நீங்களும் இந்த கீரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன மூட்டு வலியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் சரியாகுதோ இல்லையோ, பட் ஆனால் இப்போ எடுக்கிறது கொஞ்சம் பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கார்டனில் இந்த முடக்கத்தான் கீரையும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி இப்போ தான் போட்டோம். பட் ஆனால் அந்த இதில் பக்கெட்டில் போட்டதும் வந்துட்டுருக்குது, இவங்களும் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ கொத்தமல்லி இந்த கீரையும் இவன் மட்டும்தான் வந்திருக்கிறான். நிறையா சீடு போட்டேன், பட் ஆனால் வரலை. இவன் மட்டும் வந்துட்டுருக்கான். பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி நம்ம கார்டனில் ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு கீரை தான். அது ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கெட்லேயே சின்ன குட்டி பாட்லேயே வளர்க்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம், சூப்பராகவே வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோன்னு கடுகு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் கடுகு கீரையெல்லாம் உண்மையிலேயே சூப்பரான ஒரு இவன். நம்ம கடுகு சும்மா தூவி போட்டாலே சூப்பராக வந்துடுவான். ஏன்னா கடுகுலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ கடுகுக்கெலாம் இதெல்லாம் இவன்லாம் பார்த்திங்கன்னா இவன்லாம் எப்படி வந்தானே எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டுருக்குறான். கடுகு கீரையும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கலனாலும் என்றைக்காவது ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கடுகும் இருந்துச்சுன்னா கடுகு கீரையும் போட்டு விடுங்க. இவன் எல்லா கீரையோடு சேர்த்து இவனை கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கீரைனாவே ஒரு டேஸ்ட்டு தானே இல்லையா, அது எப்படி சாப்பிட்டா என்ன. ஸோ அதனால் இவனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு கீரை சூப்பராக இருப்பான். கடுகு கீரை ஆல்ரெடி நான் ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இவன் செகண்ட் டைம் வந்திருப்பான். நெக்ஸ்ட்டு ஒரு கீரை காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் அந்த ரெட் கலரில் தண்டுக்கீரைலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் போட்டேன். பட் ஆனால் வரலை, ஏன்னு தெரியல. பார்க்கலாம் வருவானா என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையெல்லாம் அதாவது வெந்தயக்கீரை எப்பவுமே காஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை மட்டும் காஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா வெந்தயமே மார்க்கெட்டில்
ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். அதனால இருக்குமோ என்னமோ தெரியல எனக்கு. பட் ஆனால் நம்ம வந்து இது வந்து வீட்டிலே க்ரோ பண்ணலாம். ஏன்னா நம்மள வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து அந்த கீரையை சாப்பிடும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால வந்து வெந்தயக்கீரையெல்லாம் வந்து சூப்பராக வீட்டில் போட்டு வளர்க்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வெந்தயக்கீரையெல்லாம் வந்து குட்டி பாட்டிலே வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதனால வெந்தயக்கீரைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸோ இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா சீடாக அது பாட்டுக்கும் க்ரோ ஆகி வளர்ந்துட்டே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ வெந்தயக்கீரையெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சூப்பரான ஒரு இது. ஸோ அதனால வந்து வெந்தயக்கீரையெல்லாம் நீங்கள் அழகாக போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கீரை. இவன் ஏன் பூச்சி வந்துட்டுருக்குறான்னு தெரியல. தண்டிக்கீரைலாம் வந்து உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல. ஆனால் என்னோடய ஏரியாவில் வந்து இந்த தண்டிக்கீரையும் சுக்கிட்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சுக்கிட்டிக்கீரைனா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப அநியாயத்துக்கு வருவானுங்க. எப்போவுமே இருப்பானுங்க. பட் ஆனால் என் கார்டனில் எடுத்துகிட்டு வந்து போட்டு மணத்தக்காளி கீரை அவன் இன்னும் வரல. பார்க்கலாம் வருவா எப்படின்னு. தண்டிக்கீரையும் அப்படி தான். எப்படி இருந்தாலும் தண்டிக்கீரைலாம் வந்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்டிக்கீரைங்க இருப்பாங்க. ஸோ தண்டிக்கீரையும் இந்த மணத்தக்காளி சுக்கிட்டிக்கீரையும் சொல்லுவாங்கள்ல, சுக்கிட்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவனும் வந்து ரொம்ப வருவானுங்க. நான் ரோட்லலாம் போகிறப்பெல்லாம் அப்படியே இருப்பானுங்க. ஸோ வந்து அவனுக்கும் எந்த மெயின்டெனன்ஸும் என்னோடய கார்டனில் தேவைப்படாது. அவங்களே வந்துடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இதெல்லாம் ஈஸியான ஸ்பினாச்சஸ், கீரைகள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. நீங்கள் அழகாக வந்து உங்கள் பாட்லேயோ இல்லை இருக்கிற பிளேஸ்லேயோ பாட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம். பிளேஸ் இல்லாதவங்க பாட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாய், see you, take care. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.